வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு அடுப்புல சமையலில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாங்க. இந்த ஸ்வீட் நோ கீ, நோ ஃபுட் கலர், நோ பாயில். நாம் இந்த ஸ்வீட்டை அவல், நட்ஸ், பொட்டுக்கடலை இதை வச்சு செய்ய போகிறோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குற பசங்களுக்கு அதிக சத்துக்கள் அடங்கிய இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமானது பொட்டுக்கடலைங்க. இது 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க. பொட்டுக்கடலை நல்லா முறுமுறுப்பாக இருக்கணுங்க. இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்குங்க. பொட்டுக்கடலை தூளை சளிச்சு எடுத்துக்குங்க. பொடி இந்த மாதிரி இருக்கணுங்க. அடுத்து 10 முந்திரி, 5 பாதாம், 5 அக்ரூட் இதையும் பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா தூளாக பொடிச்சுக்குங்க. சர்க்கரை பவுட்ரு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாங்க. இப்போ ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் பொடிச்ச பொட்டுக்கடலை பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுலேயே சர்க்கரை தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா கலந்து விடுங்க. ரெண்டையுமே கலந்து விட்டுட்டு அப்புறம் நட்ஸ் பொடியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் தேவைப்பட்டா நட்ஸ் பொடிக்கிறோம் இல்லையா, அப்பயே சேர்த்துக்குங்க. முந்திரிலாம் பொடிச்சோம் இல்லையா, அந்த பொடியை இப்போ சேர்த்துக்குங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறத மறக்காமல் நம்ம மதுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கலந்து விடலாம். அடுத்து 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. பாலை நீங்கள் மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்குங்க. இதில் நீங்கள் தேங்காய்ப்பால் கூட சேர்க்கலாங்க. நல்லா கலந்துட்டோங்க. கலந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கலாங்க. 2 பகுதி எடுத்துக்கலாம். ஒரு பகுதி மாவை தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த சிரப் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேங்க. ஹோம்மேடான இந்த எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு பிசைஞ்சுடுங்க. இந்த சிரப்பு அதிகம் சேர்த்தா தண்ணி ஆயிருமுன்னு பயப்பட தேவையில்லைங்க. அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போகிறேங்க. வெள்ளை அவலை நல்லா பொடிச்சு வச்சுருக்குங்க. இப்போ சேர்த்துக்கலாங்க. அதனால் உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு இந்த எசன்ஸ் சேர்த்துக்குங்க. நான் 1/2 கப் அவலை பொடிச்சு வச்சுருந்தேங்க. இப்போ சேர்த்துட்டேங்க. இப்போ கையில் ஒட்டுற மாதிரி தெரியுங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சரியாயிருங்க. 1 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் அவல் சரியாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே சத்தானதுங்க. நாம் ஏற்கனவே ஒரு பகுதி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்குங்க. எசன்ஸ் சேர்த்த இன்னொரு பகுதி மாவில் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டிக்குங்க. எசன்ஸ் சேர்த்த அந்த உருண்டையை கையாலேயே தட்டி ஆக்குங்க. இப்போ கலர் சேர்க்காத சின்ன உருண்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நடுவில் வச்சுட்டு அப்படி மூடி விடுங்க. பேக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட் கலர் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்குங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க. அப்படியே கொய்யாப்பழம் வச்ச மாதிரி இருக்குங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே கொடுக்குறத விட கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலர் கிடைக்குங்க. இந்த ஸ்வீட்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான இந்த மாதிரி ஸ்வீட்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.